ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைச்சிருந்து உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் அன்போடு ஓம் சாந்தி சொல்லுங்கள். இல்லையா? ஓம் சாந்தினா என்னது? நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் அமைதி. அப்போ அமைதியில் நிலைச்சிருந்து அதை சொல்லணும். சும்மா உதட்டளவுக்கு சொல்லக்கூடாது. அப்போ அப்படி நான் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் சொல்லும் பொழுது, இது கூட ஒருவருக்கொருவர் நீங்கள் மரியாதையை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாம் இங்கே ஓம் சாந்தி சொல்கிறது தான். பிறகு பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமாக ஓம் சாய்ராம், இந்த மாதிரி நிறைய சலாம் அலைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுமாரி ராம் ராம், ராதே ராதே இப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் இங்கே அர்த்தத்தோடு சொல்லணும், அந்த சொரூபத்தில் நிலைச்சிருந்து சொல்லணும், அன்பாக சொல்லணும். சுயதர்மத்தில் நிலைச்சிருந்து சொல்லணும். அன்பாக சொல்லிவிடுவாங்க, பட் சுயதர்மத்தில் நிலைச்சிருந்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தானே அது கேள்வி. பக்தியில் கூட பகவானுக்கு பிரசாதம் படைக்கிறாங்க. சூப்பர் இல்லையா? அதே மாதிரி இங்கே நாமளும் படைக்கிறோம். இந்த பழக்கம் ஏன் இல்லையா? அங்கேயும் பிரசாதம் படைக்கிறாங்க, இங்கேயும் நாம் படைக்கிறோமே, இந்த பழக்கம் ஏன்? பாபா சொல்கிறாரு, ஏன்னா இது கூட பாபாவுக்கு மரியாதை கொடுக்கிறது. சிவபாபா நிராகாரர், எதையும் அனுபவிக்காதவர்னு உங்களுக்கு தெரியும். அவர் சாப்பிட்றது கிடையாது, ஆனாலும் வாசனை சென்றடைகிறது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் பதித்த பாவனர் பாபா தான். அதனால் கண்டிப்பாக அவருக்கு பிரசாதம் வைக்கணும், படைக்கணும், போகு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வரலட்சுமி சிஸ்டர் இந்த வாசனை எடுக்கிறாருன்றது கூட அவர் தான் எதையும் அனுபவிக்காதவராச்சு. அப்போ என்னன்னா வாசனைன்னு சொல்கிறது நம்மளுடைய பாவனையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பெரியவங்களெல்லாம் பார்க்க போகும்போது பூ பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, பொன்னாடை பொருத்துவாங்க. இதெல்லாம் அவங்க யூஸ் கூட பண்ண மாட்டாங்க. இல்லை, ஒரு செலிப்ரிட்டி இருக்கான்னா வரவங்கெல்லாம் பொன்னாடை பொறுத்தவங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லையா? ஆனால் அது மரியாதை கொடுக்கறது, அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் இங்கே இது மரியாதை கொடுக்கறதுன்னு சூப்பராக சொல்கிறார் பாபா. இந்த மரியாதை நம்மளுடைய அன்பை தெரிவிக்கிறது. அதனால் அவர் தான் சாப்பிடாதவராச்சே, நான் எதுக்கு அவருக்கு போக வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஊட்டியும் விட சொல்கிறாரு. அது நான் ஃபஸ்ட்டு தடவை மட்டும்தான் ஊட்டி விடுவீங்களா? உங்கள் தட்டில் இன்னும் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஊட்டி விட மாட்டிங்களா? அப்படியெல்லாம் பாபா கேட்டிருக்கிறார். ஸோ அதை தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறது. ஸோ சிலைக்கே ஊட்டி விடுறாங்கல்ல, கிருஷ்ணருடைய சிலைக்கெல்லாம், குறிப்பாக வடநாட்டிலலாம் ரொம்ப பாவனையாக இருப்பாங்க கிருஷ்ண பக்தர்கள். ஸோ நாம் இங்கே வைக்கிற இந்த பாவனையுடைய நினைவு சின்னம் தான் அதெல்லாம். ஸோ ஏன் நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது? ஏன்னா நம்ம நினைவுனால தான் யாத்திரை பண்ணுறோம். அதான் பாடல் இல்லையா? நினைவுனாலே சொர்க்கத்துக்கு போயிட்டு வரோம். ஆனால் உண்மையிலே நாம் தான் போகிறோம் சொர்க்கத்துக்கு, பரந்தாமத்துக்கு, எல்லாத்துக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உண்மையிலே சொர்க்கத்துக்கு பக்கத்தில் நெருங்குறீங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் திரும்பி இங்கே வரமாட்டோம். ஓம் சாந்தி அப்படின்னு பாபா சொல்லும்போது குழந்தைங்களோட மனசில் இருந்தும் ஓம் சாந்தி பாபா அப்படின்னு வருது இல்லையா? ஏன்னா யாருக்காவது நமஸ்காரம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் திரும்ப
நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் நமஸ்காரம் சொன்னால் திரும்ப சொல்கிறது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறது இல்லையா? இங்கே பாபா வந்து ஓம் சாந்தின்னு சொல்கிறாரு. அதனால் எல்லா குழந்தைங்களும் பிரம்மா பாபாவுடைய ஆத்மா உட்பட அவங்கவுங்க மனசுலேருந்து ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன். சூப்பர் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் நான் யாருன்றதை சொல்லிக்கிறோம். நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன். அதை கேட்டோன்னே மற்றவங்க நானும் ஆத்மா தான், சாந்த ஸ்வரூபமானவன் தான். அப்போ இது வந்து பதிலுக்கு பதில் மரியாதை கொடுக்கணும் தானே. ஸோ அப்போ இது பதில் ஆயிடுச்சு. வேறு யாராவது இப்படி அர்த்தத்தோடு சொல்ல முடியாது இல்லையா? ராதே ராதேன்னா என்ன அர்த்தம்? இவங்க ராதையா இல்லை அவங்க தான் ராதையா? ஆனால் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாபா ஞான சூரியன் ஓம் சாந்தின்னு சொல்கிறார். அந்த ஞானச்சூரியன் பிரம்மா பாபா ஞானச்சந்திரன் இல்லையா? சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி கொடுக்கறது தான் சந்திரனுடைய வேலை. அது சுயமாக கிடையாது, அதுக்கு ஒளி. அது மாதிரி நமக்கு சுயமாக ஞானம் கிடையாது. பாபா சொன்ன ஞானத்தை அப்படியே பிரதிபலிக்கிறோம். அதை தான் பிரம்மா பாபாவும் செய்கிறார். அதனால் அவர் தான் முதல்ல ஞானச்சந்திரன். அவரும் ஞான ஓம் சாந்தின்னு சொல்கிறார். நாம் எல்லாம் ஞான நட்சத்திரங்கள். நாமளும் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். நட்சத்திரங்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. நட்சத்திரங்கள் சொன்னால் எல்லா ஆத்மாக்களும். ஸோ நட்சத்திரங்கள்னு சொல்கிறத ஆத்மான்றதுனால சொல்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய சுயதர்மம் பற்றி தெரிஞ்சிடுச்சு. சுயதர்மம் என்னது? சாந்த ஸ்வரூபம். நாம் சாந்த ஸ்வரூபமானவர்கள், அதுதான் சுயஸ்வரூபம். சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இது உங்களுக்கு நிச்சயமாகிடுச்சு. ஸோ இப்போ நிச்சயமாகிடுச்சு இல்லையா? நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தான்ட்டு. அப்போ நாம் ஆத்மா, நம்ம வசிப்பிடம் சாந்தி தாமம்னா நீங்கள் ஆத்மா நினச்சாலே புத்தி அங்கே போயிடணும். நீங்கள் தான் ஆத்மாவை கரெக்டாக தெரிஞ்சிருக்கிறீங்க. மகானாத்மா பாவாத்மான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆத்மா தான் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. ஆனால் ஆத்மாவை பற்றிய உண்மையான அறிமுகம் வந்து யாருக்குமே கிடையாது. ஆத்மாக்களாகிய நாம் இவ்வளோ சின்ன புள்ளியாக இருக்கிறோம். 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி தெரியாது இல்லை? இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போவும் மற்றவர்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் பாபாவுக்கு எதிரில் உட்காந்து இந்த ஞானத்தை கேட்குறீங்க. பாபாவையே உங்களுடையவராக ஆக்கிக்கிட்டீங்க இல்லையா? பாபா முதல்ல தன்னுடையவர் ஆக்கினார். இப்போ நீங்கள் பாபாவுடையவர் ஆக்கிட்டீங்க. என்னோட பாபான்னு சொன்ன உடனே, அப்பான்னு சொன்ன உடனே குழந்தைங்க சொத்து அடையிறதுக்காக பாபாவை தன்னுடையவராக மாற்றிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த சொர்க்கம் கிடைக்கிது. ஆத்மாக்களாகிய நம்முடைய எல்லையற்ற அப்பா இந்த பிரம்மா உடம்பு மூலமாக வந்திருக்கிறார். ஸோ பிரம்மா உடம்பில் வந்து ஆதி சனாதன தேவதா தர்மத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஸோ அதுக்காக தான் பிரம்மா உடம்பில் வந்திருக்கிறார். முந்தைய கல்பத்தில் கூட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை, அதாவது சூரிய வம்ச தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். இந்த ஸ்தாபனை காரியத்தை பாபா கல்பமாக செய்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் அவரைத்தான் பகவான்னு சொல்கிறோம். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கன்னு எல்லோரும் அந்த பகவான் தந்தைக்கிட்ட தான் கேட்குறாங்க. சுகம் கிடைச்ச பிறகு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சுகமே இல்லாமல் துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிற இங்கே தான் கேட்குறாங்க கலியுகத்தில். ஏன்னா இங்கே அவ்வளோ துக்கம் இருக்குது. சொர்க்கத்தில் எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் அங்கே பக்தி கிடையாது. அங்கே எல்லாமே கிடைச்சிடுது. பக்தினால கேட்குறது தான்.
இல்லை பக்தர்கள் நேர்த்திக்கடன் அப்படின்ட்டு ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு அதுக்காக காவடி தூக்குவாங்க, நெருப்பில் மிதிப்பாங்க, இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அங்கே இந்த மாதிரி பண்ண தேவையில்லை, ஏன்னா அவங்க எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறார். அதனால் சத்தியுகத்தில் யாருமே பாபாவை நினைக்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இல்லையா? சத்தியுகத்தில் இருக்கிற அனைத்தையும் இப்போ நமக்கு கொடுக்குறாரு, அங்கே கொடுக்கல. அதே மாதிரி பக்தி மார்க்கத்தினருக்கும் எல்லாமே இப்போவே கொடுக்கப்படுது. ஸோ சத்தியுகத்தில் தான் நமக்கு நிரம்ப இருக்குது இல்லையா? துவாபர கலியுகத்தில் நிரம்ப இருக்காது, அதனால் அவங்க பக்தி பண்ணுறாங்க. ஸோ சத்தியுகத்தில் எல்லாமே நிரம்பி இருக்கிறதுனால யாருமே பாபாவை அங்கே நினைக்க மாட்டாங்க, அவ்வளோ சுகம் இருக்கும். ஸோ அந்த சுகதாமத்திற்கு நான் உங்களை அதிபதியாக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த பாபா கிட்டேருந்து நாம் மறுபடியும் சுகதாமத்தின் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம், முந்தைய கல்பம் மாதிரியே. எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து எல்லையற்ற சுகத்தை அடையிறோம் இல்லை? எல்லோருக்கும் தந்தை அளவற்ற சுகத்தை கொடுக்குற தந்தை இல்லை? எவ்வளோ வேணாலும் நீங்கள் அடையலாம், அங்கே லிமிட்டு பாபா போடலை, நீங்கள் தான் போடுறீங்க. அதனால தான் அது எல்லையற்ற சுகம்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு பாபா நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடைய முடியும். பக்தி மார்க்கம் எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கப்படுது. ஸோ இந்த மனித சிருஷ்டி மரம் எப்படி உருவாகுது? விதையிலிருந்து இல்லையா? பாபா தான் விதை. அதில் எப்படி உருவாகுது, எப்படி வளர்ச்சி அடையுது, பிறகு எப்படி அழியுது, இதுதான் நாடகத்தின் முதல் இடைக்கடை. எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறார். இப்போ நாம் இருக்கிறது மனித சாக்கார உலகம், பாபா இருக்கிறது நிராகார ஆத்மலோகம். ஆத்மாக்கள் உடலை விட்ட பிறகு அங்கே தான் இருப்போம் கடைசியில், உலகம் அழிந்த பிறகு. நம்ம முழுசாக அரை கல்பம் பக்தி செஞ்சோம். இப்போ கலியுகத்துடைய முடிவு, பக்தியின் முடிவு. சங்கமயுகத்தில் சொத்து கிடைக்கிது இல்லை? வேண்டும் வேண்டும் வேண்டும்னு கேட்டோம், மொத்தமாக கொடுக்கறதுக்கு பாபா வந்திருக்கிறார். ரீட்டைல் சேலாக இல்லை, ஹோல்சேலாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை பாபா பயன்படுத்துவார். 5000 வருஷத்துக்கு மொத்தமாக கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கிறார். ஸோ இதை குழந்தைங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும் இல்லையா? அஞ்ஞானிகளுக்கு கடவுள் மொத்தமாக கொடுக்க வந்திருக்கிறார் அப்படின்னு புரிய வைக்கணும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு வரும். அது முக்கியம் இல்லை, எப்போ கொடுத்தாருன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? இப்போ கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ நாம் அந்த சங்கம யுகத்தில், பாபா கொடுக்குற யுகத்தில் இருக்கிறோம். ஸோ இதை குழந்தைங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. எது வரைக்கும் அறிமுகம் கொடுக்கலையோ அது வரைக்கும் மற்றவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் அறிமுகம் கொடுத்தா தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? தானாலும் புரிஞ்சிக்க முடியாது. கண்டிப்பாக சங்கமயுகம் வருது, அப்போ தான் பழைய உலகம் புது உலகமாக மாறுது. இப்போ இருக்கிறது ஃபுல்லாக பழைய உலகம், இதைத்தான் கலியுகம்னு சொல்கிறோம். முதல்ல முழு உலகத்திலும் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்குது. புது உலகத்தில் பாரத கண்டம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு தர்மம் தான் ஆதி சனாதன தர்மம். ஆரம்பத்தில் அது மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ புது உலகமாக இருந்துச்சு. அந்த புது உலகத்தில் பாரத கண்டம் மட்டும்தான் இருந்தது. இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? மிகச்சில மனிதர்களே அங்கே இருப்பாங்க. புது உலகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். இது தெரியாமல் மனிதர்கள் அது வேறு எங்கேயோ இருக்குது போல் இருக்குது, நரகம் வேறு எங்கேயோ இருக்குது போல் இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சொர்க்கமாக இதே பாரத பூமி தான் இருந்துச்சு, இப்போ அது நரகமாகவும் மாறிடுச்சு.
ஸோ இதன் மூலமாக புது உலகத்தில் புது பாரதம் இருந்துச்சு அப்படின்னு நிரூபணமாகுது. அப்போ பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சுன்னு நிரூபணமாகுது இல்லையா? புது உலகம் தான் சொர்க்கம், புது உலகத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்குது. அப்போ பாரதம் தானே சொர்க்கம். இப்போ பழைய உலகத்தில் பழைய பாரதம் இருக்குது. ஆனால் பழைய பாரதம் மட்டும் இல்லை, நிறைய நாடுகள் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் நரகம். புது உலகம் புது பாரதம் புது டில்லி வேணும் அப்படின்னு காந்தி கூட சொன்னார். புது உலகம் வேணும், புது பாரதம் வேணும், புது டில்லி வேணும்ன்ட்டு. இப்போ புது பாரதமோ புது டில்லியோ கிடையாது, பேர் மட்டும் சொல்லிக்கலாம் அவங்க புது டெல்லி நியூ டெல்லின்ட்டு. புது பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ அதே பாரதத்தில் ராவண ராஜ்யம் தான் இருக்குது. இதை எப்படி புது பாரதம்னு சொல்ல முடியும்? ராவண ராஜ்யம் வந்துடுச்சுனாலே இது பழைய பாரதம். புது உலகம் புது டில்லி இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இவங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் இல்லையா? புது டில்லியாக எப்போ இருந்துச்சு, அப்போ யாருடைய ராஜ்யம் இருந்துச்சுன்னு எழுதணும். புது உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. இதை புது உலகத்தை யார் உருவாக்குவாங்க? நம்ம தர்மத்தினர் தான் உருவாக்குவாங்க. ஸோ அப்போ இதை புரிய வைக்கும்போது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நம்ம தர்மத்தினர்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் இங்கே வாதம் பண்ணுறது வேஸ்ட், ஏன்னா அவங்களுக்கு புரியாது. நம்ம தர்மத்தினர்னால் டக்குன்னு கேட்டு வந்துடுவாங்க, வாதம் பண்ண மாட்டாங்க. பிரம்மா மூலமாக புது உலகம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது. அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையிறதுக்காகத்தான் நீங்கள் வரீங்க. ஸோ அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை எப்படி அடையிறது அப்படிங்கிற யுக்தியை பாபா சொல்லி நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறார். ஸோ அவரை நேராக சந்திக்கிறதுக்காக நம்ம மதுபனுக்கும் போகிறோம். ஸோ அங்கேயும் உட்காந்து படிக்கிறோம். ஏன்னா பாபாவை இல்லையா, அதாவது உங்கள் ஊர்லேயும் படிக்கிறீங்க சென்டரில் கீதா பாடசாலையில் இருந்தாலும் பாபாவை நேரடியாக சந்திக்க மனம் விரும்புது. அந்த மனிதர்களை நேரடியாக சந்திக்கிறாங்க. இங்கே நீங்கள் சிவபாபாவை நேரடியாக சந்திக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம்னு சொல்கிறீங்க. அவரோ நிராகாரர் இல்லையா? ஆத்மாக்களாகிய நாம கூட நிராகாரர் தான். நாம் இங்கே நடிக்கிறதுக்காகத்தான் வரும். யாருக்கு பெயர் இருக்குதோ பாகம் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக நடிகர்கள் இல்லையா? இந்த பெயர் கொண்டு தான் அவங்க பாகம் நடிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க நடிகர்கள் தானே. பகவானுக்கும் பேரும் இருக்குது, நடிப்பும் இருக்குது. அந்த நிராகார சிவனைத்தான் பகவான்னு சொல்கிறோம். வேறு யாரையும் பகவான்னு சொல்ல முடியாது. பகவானைத்தான் நிராகாரர்னு சொல்கிறோம். அவருக்கும் பூஜை நடக்குது, ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்குது. ருத்ர யஜ்யத்தை படைக்கிறாங்க இல்லையா? அவங்க மண்ணினால் சாலி கிராமத்தை உருவாக்குறாங்க. ஸோ ருத்ர ஞான யஜ்யத்தில் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் லிங்கம் உருவாக்குவாங்க, ஆத்மாக்களுக்கும் லிங்கம் உருவாக்குவாங்க. சிவனுக்கு உருவாக்குற லிங்கத்தை கொஞ்சம் பெருசாக உருவாக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ கல்லுனாலையும் உருவாக்கலாம், ஆனால் கடைசியில் யாகம் முடிஞ்சோடனே உடைப்பாங்க இல்லையா? இப்போ மண்ணுனால் லிங்கம் செஞ்சால் தான் உடைக்கிறது ஈஸியாக இருக்கும். உலகத்தினருக்கு இந்த விஷயங்கள் பற்றி தெரியலை. ஆக்சுவலாக ஆத்மாவை அழிக்க முடியாது. அங்கே என்னென்னா அந்த யாகம், அந்த பாகம் முடியுது. முடிந்த பிறகு சொர்க்கம் வருது. அந்த பாகம் முடியறத அவங்க லிங்கத்தை உடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ருத்ர வேள்வியில் எத்தனை ஆத்மாக்களுக்கு பூஜை பண்ண முடியும்? எல்லா ஆத்மாக்களுக்கும் பண்ணிட முடியுமா? ஏன்னா குழந்தைங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர், கோடிக்கணக்கில் இருக்கிறீங்க இல்லையா? பக்தர்கள் எல்லோருமே
பகவானுடைய குழந்தைங்க தானே. எல்லோருமே பாபாவை நினைக்கிறாங்க. சிவபாபா பாரதத்தில் தான் வரார். ஆனால் எல்லோரும் அவருக்கு குழந்தைகளாக இருந்தாலும் பிரம்மா மூலமாக அவருடைய ஞானத்தை கேட்கக்கூடிய மிகச்சில குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அவருக்கு உதவியாளர்களாக, இறை தொண்டர்களாக மாறுறீங்க. அவங்களுடைய பூஜையைத்தான் பக்தர்கள் சாலிகிராமமாக உருவாக்கி செய்கிறாங்க. இல்லை, பாபா குழந்தைங்களுமே எல்லாருமே பக்கா உதவியாளராக ஆயிடுறது கிடையாது இல்லையா. ஸோ யார் பக்கா உதவியாளராக ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் சாலிகிராம் செஞ்சு பூஜை பண்ணுறாங்க, வேள்விகள் படைக்கிறாங்க. அதில் சின்ன வேள்விகள் கூட இருக்குது, பெரிய வேள்வியும் இருக்குது. மிகப்பெரிய பணக்காரர்கள் பெரிய வேள்வியை படைக்கிறாங்க. ஸோ லட்சக்கணக்கான சாலிகிராமங்களை உருவாக்குவாங்களாம் பெரிய வேள்வினா. சின்ன வேள்வியாக இருந்தால் ஒரு 5000-10,000 சாலிகிராமத்தை உருவாக்குவாங்களாம். ஸோ சேட்டு எப்படிப்பட்டவரோ, இல்லை ரொம்ப பணக்கார சேட்டாக இருந்தால் லட்சக்கணக்கான சாலிகிராமங்களை உருவாக்குவாங்க. அந்தளவுக்கு பணக்காரங்களாக இல்லைன்னா சின்னதாக வேள்விகளை உருவாக்குவாங்க. ஒரு சிவனும் மற்றது எல்லாமே சாலிகிராமமாக உருவாக்குவாங்க. பிறகு அவ்வளவு பிராமணர்களும் வேணும். பல பேர் வேள்விகளை பார்த்துருப்பீங்க. பாபா குழந்தைகளாகிய நமக்கு சேவை செய்கிறார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம். அதனால தான் பூஜை நடக்குது. இப்போ நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகிறீங்க. பாபா நீங்கள் எப்போவுமே பூஜைக்குரியவர் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. எங்களையும் இப்போ பூஜைக்குரியவராக மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூஜைக்குரிய ஆத்மா சரீரம் எடுக்குது சத்தியுகத்தில். அப்போ தான் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக ஆகிறோம். ஆத்மா தான் பூஜைக்குரியதாகவும் பூஜாரியாகவும் ஆகுது. பாபா ஒரே முறைதான் வரார். பிறகு ஒருபோதும் பாபா ஆத்மாக்களை படிக்க வைக்க மாட்டார் இல்லையா. பாபா வர்றது படிக்க வைக்கிறதுக்கு தான். ஸோ ஒரு தடவை தான் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் வரார். வேறு எப்போவுமே கடவுள் ஞானத்தை கொடுத்தார், அது நடக்கவே முடியாது. மற்றதெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வரக்கூடிய ஆத்மாக்கள், அவ்வளோதான். ஸோ ஆத்மா தான் கேட்குது. எப்படி ஆத்மா உடம்பு மூலமாக கேட்குதோ அதே மாதிரி தான் பரமபிதா பரமாத்மா சுப்ரீம் சோல் கூட இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்து நம்ம சொல்கிறத கேட்குறாரு, நம்மக்கிட்ட பேசுகிறாரு. இவர் மூலமாக ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா சிவபாபாவுக்கு தனக்குன்னு உடம்பு கிடையாது, சொந்த உடல் கிடையாது. அதனால் பிரம்மா உடம்பு மூலமாக தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு கூட அவங்களுக்குன்னு சூக்ஷ்ம உடல் இருக்குது இல்லையா. சூக்ஷ்மவாதனாசிகளுக்கு கூட தனித்தனியாக சொந்தமான சூக்ஷ்ம உடல் இருக்குது. இந்த ஸ்தூல உலகத்தில் எல்லோருக்குமே அவங்கவுங்களுக்கான ஸ்தூல உடலும் இருக்குது. இது சாக்கார உலகம். சிவபாபாவோ நிராகாரர் எப்போவுமே இல்லை. அவருக்குன்னு உடம்பு கிடையாது. அவர் ஞான கடலாக, சுகக்கடலாக, அன்பு கடலாக இருக்கிறார். எல்லாத்துலேயும் கடல் தான், அளவற்றவர். அதனால தான் கடல் சொல்கிறோம். அவர் எல்லோரையும் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுறார். ஞானத்தை கொடுத்து. மற்றபடி இதை தூண்டுதலின் விஷயம்லாம் கிடையாது. தூண்டுதல் மூலமாகலாம் ஒருத்தரை தூய்மையாக்கிட முடியாது. ஞானத்தை கொடுத்து தான் தூய்மையாக்க முடியும். பாபா சொல்கிறாரு, ஒருவேளை நான்
தூண்டுதல் மூலமாகவே தூய்மையாக மாற்றணுன்னா பிறகு இங்கே ரதத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கரெக்டு தானே. சிவனுக்கு வாகனம் நந்தின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் தூண்டுதல்னாலே எல்லா காரியமும் செய்கிறாருன்னா எதுக்கு வாகனத்தை காட்டணும்? அதான் ரதம் இல்லையா? எப்போவுமே சிவன் கோயிலில் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி வச்சுருக்கிறாங்கல்ல. ஸோ மனிதர்களுடைய புத்தி இதை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு கல்புத்தி ஆயிடுச்சு. எதையுமே புரிஞ்சிக்கலை. எதுக்கு காலமாட்டை சிவன் முன்னாடி வச்சுருக்கிறாங்க? யோசிக்கணும்ல. கோசாலைன்ற பேரை கேட்டதும் காலமாட்டை வச்சுட்டாங்க. இப்போ காளை மாட்டின் மீது யார் சவாரி பண்ணது? கிருஷ்ணருடைய ஆத்மாவோ சத்தியுகத்தில் இருக்குது. விலங்கில் உட்கார வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது இல்லையா? அவருக்கு ரொம்ப அழகான உடல், உலகத்திலே அழகான உடல் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தான். அவர் எதுக்கு விலங்கு உடம்புல வரணும்? எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுமாதிரி திரௌபதி அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கூப்பிட்றாங்க, எங்களை தூய்மையாக்குங்க, துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்கனாலே தூய்மையாக்குங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா தூய்மை இழந்ததுனால தான் துக்கத்தில் சிக்கிறாங்களே. ஸோ இப்போ திரௌபதிகளாகிய நீங்கள் எல்லோரும் பாபாவை கூப்பிட்றதுடைய நினைவாக அவங்க ஒரு நாடகத்தையே உருவாக்கிட்டாங்க, மகாபாரதம்ட்டு. ஸ்ரீகிருஷ்ணர் புடவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? துச்சாதனன் துகிலுரிய அவர் புடவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவங்களுக்கு அதோடைய அர்த்தம் எதுவுமே புரியல. ஸோ அது 21 புடவை கொடுத்தாருன்னுவாங்க. அப்போ 21 ஜென்மத்திற்கு தூய்மை இழக்கிறதுல காப்பாற்றி இருக்கிறாருன்னு அர்த்தம். 21 ஜென்மத்துக்கு துன்பப்படக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் தூய்மையாக இருந்தால் தான் துன்பப்படாமல் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ சாரி, நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? 21 ஜென்மத்துக்கு துன்பப்படக்கூடாது, அதுக்காக 21 ஜென்மத்துக்கு தூய்மை இழக்கிறதுலேருந்து பாபா நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் ஒரிஜினல் விஷயம். இதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சபையினர் முன்னாடி மானபங்கப்படுத்துகிற மாதிரியும் கிருஷ்ணர் புடவை கொடுத்த மாதிரியும் காட்டிட்டாங்க. அதான் பாபா சொல்கிறார், எந்த இடத்தின் விஷயத்தை எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் நிறைய கதைகள் இருக்குது. இந்த கதைகள் எல்லாமே அனாதின்னு வேற சொல்கிறாங்க. மறுபிறவி எடுத்து எடுத்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பல ஜென்மமாக மகாபாரதம் கேட்டிருப்போம், பல ஜென்மமாக சில கோயில்களுக்கு திரும்ப திரும்ப வெவ்வேறு உடலில் போயிருப்போம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அனாதினாலும் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எப்போதுலேருந்து ஆரம்பமாச்சு அது அவங்களுக்கு தெரியல. ராவண ராஜ்யம் எப்போதுலேருந்து ஆரம்பமாச்சு அதுவும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி எந்த வர்ணனையும் கிடையாது இல்லை. ராவண ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கும்போது சீதை கடத்திட்டு போனான், வேதவதிக்கிட்ட தப்பாக நடந்தான், இந்த மாதிரிலாம் வந்துச்சே தவிர அவன் ராஜ்யம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்பொழுதுலேருந்து, அதை பற்றி அந்த காலம் குறிப்பிடப்படலை. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவு சேவை செய்கிறீங்க. ஸோ அந்த ஸ்தூலமான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்குது. சத்தியுகத்திலும் இதெல்லாம் இருக்கும், இப்போவும் இருக்குது, அதை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் மாறுறீங்க, பிறரையும் மாற்றுவதற்கு நிமித்தமாக இருக்கிறீங்க. ஸோ பாரதத்தினரை தான் மறுபடியும் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போகணும். ஏன்னா பாரதவாசிகள் தான் ரொம்ப இருளில் இருக்கிறாங்க. கடவுள் எங்கும் நிறைந்தவர், உனக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கிறாருன்னு கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ சொல்கிறது கிடையாது, இந்துக்கள் தான் சொல்கிறாங்க.
ஸோ பக்தி மார்க்கத்தை தான் காரிருள் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு மகிமைகள் இருக்குது. நீங்கள் பூலோக நட்சத்திரங்கள்னு. ஸோ நட்சத்திரம் இருக்குதுன்னா கூடவே சூரியன் சந்திரன் எல்லாமே இருக்கணும் தானே. இல்லை நட்சத்திரம் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்கும் தானே. இப்போ நம்ம பூலோக நட்சத்திரம்னா சந்திரனாக பிரம்ம பாபாவும் சூரியனாக சிவபாபாவும் இங்கேயே வராங்க. இது உங்களுடைய ஆன்மீக தீர்த்தம் மதுபன். இதன் மூலமாக நீங்கள் பிறகு மரண உலகத்துக்கே வர்றது கிடையாது. ஸோ ஆன்மீக தீர்த்தம்ன்றது ஆன்மீக யாத்திரை. இந்த யாத்திரை மூலமாக நம்ம திரும்ப மரண உலகத்தில் ஜென்மம் எடுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி யாத்திரையில் போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிறது மரண உலகம்னு நமக்கு தெரியும். பிறகு இங்கேயே தான் அமரலோகமும் உருவாகும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே மரணலோகமாக இப்போ இருந்தாலும் இதே தான் அமரலோகமாக மாறப்போகுது. துவாபரயோகத்திலிருந்து மரணலோகம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த அமரலோகத்துக்கு போகிறதுக்காக உண்மையான அமரக்கதையை கேட்குறீங்க. உண்மையிலும் உண்மையான அமரக்கதைன்னு பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறது தான் இந்த உண்மையான அமரக்கதை, அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிற கதை. இதை தான் பக்தி மார்க்கத்தில் சங்கர் பார்வதிக்கு அமர்நாத்தில் போய் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆத்மாக்களாகிய நம்முடைய யாத்திரையே தனிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். நீங்கள் இங்கே உட்காந்து யாத்திரைக்கு போகிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா. யாத்திரை நினைவுனால் போகிறது தான் யாத்திரை. இப்போ யாத்திரைக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறோன்னா என்ன அர்த்தம்? நினைவில் இருக்க முயற்சி செய்கிறோம். ஏன்னா நினைவுனால தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். ஸோ பாவம் அழிய நாம் சொர்க்கத்துக்கிட்ட போயிட்டே இருக்கிறோம். மற்றபடி அந்த ஸ்தூலமான யாத்திரைக்கு போகிறாங்களே, அதனால் எங்கே பாவம் அழியுது? குடிக்கிற பழக்கம் மனிதர்களுக்கு நிறைய இருக்குது. ஒரு குடிகாரன் அந்த மாதிரி யாத்திரைக்கு போகிறான், சபரிமலைக்கு போகிறான்னா போயிட்டு வந்தோடனே குடிக்கிறது நிறுத்திடுறான்னு. சிலர் மறைச்சி கூட எடுத்துகிட்டு போகிறாங்களாம் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது சாராயம் போன்ற பொருட்களை. அல்லது ரிட்டர்ன் வரும்போது குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரி குடிக்க ஆரம்பித்து ஆக்சிடெண்ட் ஆகிலாம் நியூஸில் வந்துருக்குது. ஸோ அதான் பாபா சார் இன்றைக்கெல்லாம் இந்த தீர்த்த யாத்திரையில் ரொம்ப அழுக்கானவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்கன்றார். ஏன்னா எல்லாருமே அழுக்கானவங்க தானே. இப்போ தீர்த்த யாத்திரைக்கு போகிறவங்க மட்டும் புனிதமானவர்களாக இருப்பாங்களா? ஸோ அந்த பிராமணர்கள் எப்படி அழுக்காக இருக்கிறவங்களோ அதே மாதிரி அந்த யாத்திரை செய்கிறவங்களும் அழுக்காக தான் இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னு அர்த்தம், அழிச்சிட்டு போகிறவங்களும் அழுக்காக தான் இருக்கிறாங்க, போகிறவங்களும் அழுக்காக தான் இருக்கிறாங்க. வழிகாட்டிகள் யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அழைச்சிட்டு போகிற அந்த வழிகாட்டிகளே தூய்மையாக இல்லையே. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நீங்கள் தான் உண்மையான வழிகாட்டிகள். ஏன்னா நீங்கள் தான் உண்மையிலே தூய்மையாக இருக்கிறீங்க. பிராமணனாலே வழிகாட்டி தான். அப்போ உண்மையான பிராமணன் நீங்கள் தான். பாண்டவர்கள் பண்டா அதுவும் வழிகாட்டின்னு தான் அர்த்தம். உங்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்குது. நினைவு யாத்திரையில் தான் நீங்கள் தூய்மையாகிறீங்க. இல்லை ஆத்மா எப்படி தூய்மையாகுது? நினைவு யாத்திரையின் மூலமாக. நினைவு செஞ்சு செஞ்சு சதோ பிரதானமாகணும். பாபா அடிக்கடி இனிமையான குழந்தைகளேன்னு எழுதுகிறார். என்னை நினைத்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகி சதோ பிரதான உலகத்துக்கு அதிபதி ஆகிடலாம் அப்படின்னு பாபா எழுதினாராம் குழந்தைங்களுக்கு. இதுதான் மெயின் இல்லையா? அவரை நினைக்க நினைக்க சதோ பிரதானம் ஆகிடுவோம். சதோ பிரதானமான பிறகு சதப்பிரதான உலகத்துக்கு அதிபதியாகவே ஆகிடும். அவ்வளோதான்.
ஒரே ஒரு டைரக்ஷன் தான் முக்கியமான டைரக்ஷன். ஸோ சதோப்பிரதானம் ஆகிறதுக்கு பாபா ஒரே ஒரு டைரக்ஷன் தான் கொடுக்குறாரு. ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியமான டைரக்ஷன். அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான டைரக்ஷன். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அவ்வளோதான். ஏன்னா நினைவுனால தான் பாவம் அழியும். நினைக்கலைன்னா பாவங்கள் அழியாது. வேறு தலைகீழே நின்னாலும் பாவம் அழியாது இல்லையா? நெருப்பில் எரிஞ்சாலும் பாவம் எரியாது. அதனால தான் ஆத்மா எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு சொல்கிறது. அப்போ கங்கையில் குளிக்கிறதுனால எப்படி பாவம் அழியும்? ஸோ நினைவு மட்டும்தான் வழி பாவத்தை எரிக்கிறதுக்கு. நினைக்கலைன்னா பாவம் அழியாது, பிறகு பாவத்துக்கு தண்டனை அடைய வேண்டியதாகிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, நினைக்க உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியமாகிட்டே இருக்கும். இது எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? மிகப்பெரிய வருமானம், ஜென்மத்திற்கான வருமானம். நீங்கள் பாட்டுக்கு அந்த பிஸ்னஸ் மேலாம் சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு வருமானம் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அழியக்கூடிய வருமானம் இல்லையா? எந்த நேரம் வேணாலும் உயிர் பிரிஞ்சிடலாம். அப்போ சேர்த்ததெல்லாம் கூட வராது, ஆனால் இது கூடவே வரும். ஸோ அதனால் நினைவு மட்டும் பண்ணுங்கள். உட்காந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பாபாவை மட்டும் நினைங்க இல்லையா? கலப்படமற்ற நினைவு. ஸோ ஒரு நொடியும் வருமானம். அதனால தான் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள்னு பாபா சொல்கிறார். அப்போ நான் சாப்பிடும்பொழுது என்னால் கோடானு கோடி சம்பாதிக்க முடியும்னா, சாப்பிட்டுக்கிட்டே சம்பாதிக்க முடியும்னா, சம்பாதிக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஜஸ்ட்டு நினைக்கணும், அவ்வளோதான். நினச்சாலே உருவாகுது. ஸோ அந்த தீர்த்த யாத்திரைக்கு போனால் செலவு, இந்த நினைவு யாத்திரையில் வருமானம் இல்லையா? ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸின்றார். ஏன்னா பெரியவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும், குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு. குழந்தைங்களுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தானே. அதனால் இதில் கடினத்தின் விஷயமே எதுவும் கிடையாது, கவனத்தின் விஷயந்தான் இருக்குது இல்லையா? கவனம் கொடுக்கணும், அவ்வளோதான். பாபாவை நினைக்கணுன்றதில். ஸ்ரீநாத் கோயிலில் பாருங்களா, நிறைய குழந்தைங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க, நல்லா படிப்பு வரணுன்ட்டு. அதுக்கு பதில் இப்படி நினைக்க சொன்னால் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு போயிடுவாங்க. ஸ்கூலில் வேறு 8 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கணுமே, அந்த நேரம் நினச்சிட்டே உட்காந்துட்ருக்கணும், ரொம்ப ஈஸி இல்லையா? ஸ்ரீநாத் கோயிலில் ஸ்ரீநாத்துடைய நினைவில் உட்கார்றாங்க, பிரசாதம் படைக்கிறாங்க. இருந்தாலும் அது கற்சிலை தானே. பிரசாதம் யாருக்கு படைக்கணும்? ஒரு சிவபாபா தான் அதிகாரி இல்லையா? எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் அவர் தான், பதித்த பாவனர் அவர் தான். அப்போ உண்மையிலே பிரசாதம் படைக்கணும்னா அவருக்கு தான் படைக்கணும். அவரால் தான் எல்லோருக்கும் நன்மை. ஆனாலும் நான் எதையும் ஏற்றுக்கிறது கிடையாதுன்னு பாபா சொல்கிறார். இல்லை, எதையும் அனுபவிக்காத ஒரு அபக்தா இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே தண்ணி கலந்த பாலை ஊற்றுறீங்க பாலாபிஷேகத்துக்கு, இந்த பிரசாதத்தை படிக்கிறீங்க. ஏன்? சூப்பராக கேட்குறாரு. ஏன் படிக்கிறீங்க? நானும் நிராகாரம் தானே, எதையும் அனுபவிக்காதவன் தானே, அப்புறம் எதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறீங்க? என் முன்னாடி பிரசாதம் வைக்கிறீங்க. பக்தர்கள் பிரசாதம் வைக்கிறாங்க, ஆனால் அதை யார் சாப்பிட்றா? பக்தர்களே தான் சாப்பிட்றாங்க, சிவபாபா சாப்பிடல. ஆனால் சிவபாபாவுக்கு கண்டிப்பாக பிரசாதம் படைக்கணும்னு உங்களுக்கும் தெரியுது. பிறகு பக்தர்கள் மாதிரி நீங்களும் பங்கிட்டு நீங்களே தான் சாப்பிட்றீங்க. அப்போ இது எதுக்குன்னா ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக இல்லையா? ஒரு பெரியவங்களுக்கு பொன்னாடை போர்த்துறாங்க இல்லையா? அது ஒரு மரியாதை, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இதுவும்
இல்லை ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்தால் பொன்னாடை வந்துக்கிட்டே இருக்கும், அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஆனால் அதுக்காக சும்மா போய் சந்திச்சுட்டு வர முடியாதுல்ல, ஒரு மரியாதை. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் சிவபாபாவுக்கு பிரசாதம் படைக்கிறோம். ஏன்னா நம்ம சிவபாபாவுடைய பொக்கிஷத்தை அனுபவிக்கிறோம். அப்போ நமக்கு யார் பொக்கிஷத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிரசாதம் வைக்கணும் தானே. இது சூப்பரில், வீட்டுக்கு வரவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க வேண்டான்னாங்கன்னா அவங்க கம்முன்னு கூட இது எனக்கு பிடிக்காது ஒத்துக்காதுன்னு கூட வச்சுடுவாங்க. அதுக்காக நம்ம பாட்டுக்கு எதுவுமே கொடுக்காமலே விட்டுருவோமா? அதான் பாபா சொல்கிறார், அவர் சும்மா வரவங்களுக்கே எப்படின்னா இவர் பொக்கிஷத்தையே கொடுக்குறார். நாம் அனுபவிக்கிற எல்லாமே சிவபாபாவுடைய பொக்கிஷம். இப்போ அவருக்கு பிரசாதம் வைக்கணும் தானே. நீங்கள் பிரசாதம் படைக்கிறீங்க, ஆனாலும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அதை சாப்பிட்றீங்க இல்லையா? பாபா ஒன்றும் அதை சாப்பிட்றது கிடையாது. இந்த பிரம்மா சாப்பிட்றார், நான் சாப்பிட்றது கிடையாது இல்லையா? பிரம்மா உடம்புல சிவபாபா வராருன்ட்டு நீங்கள் ஆசையாக கொடுத்தா கூட சிவபாபா சாப்பிடல, பிரம்மா பாபா தான் சாப்பிட்றார். மற்றபடி வாசனை வருது இல்லையா? மிகவும் நன்றாக பிரசாதம் செய்யப்பட்டிருக்குது. இதை சொல்கிறதுக்கு கூட உடம்பு வேணும். மற்றபடி இந்த பிரம்மா தான் சாப்பிட முடியும். இந்த உடம்பு இவருடையது இல்லையா? உடம்பு இல்லாதவர் எப்படி அதை சாப்பிட முடியும்? நான் இவருக்குள்ளே பிரவேசம்தான் ஆகிறேன். எதுக்கு? அவருடைய வாயை பயன்படுத்தி ஞானத்தை சொல்கிறதுக்காக, சாப்பிட்றதுக்காக கிடையாது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா உங்களை அழுக்கிலேருந்து தூய்மை ஆக்கிறதுக்காக வாயை பயன்படுத்துகிறேன், அதற்கான ஞானத்தை சொல்வதற்கு. அதனால்தான் பசுவின் வாயிலிருந்து கங்கை வந்தது, கோமுகியிலேருந்து அப்படின்னுவாங்க. ஸோ அந்த கங்கையில் பாவம் போகுன்றாங்க. அப்போ பிரம்மாவின் வாயிலிருந்து வரக்கூடியது ஞான கங்கை, அது நம்ம அழுக்கை தூய்மையாக்குது. உண்மையிலே பசுவாக இங்கே இருக்கிறது பிரம்மா பாபா தான். இதன் மூலமாக தான் குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கிறார், பிரம்மா மூலமாக. ஸோ அதனால் இங்கே தாய் தந்தை ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இல்லை? சிவபாபா தந்தை, பிரம்மா பாபா தாய். இருந்தாலும் உடல் ஆணுடையது. அதனால் தாய்மார்களை பார்த்துக்கணுன்னா ஒரு பெண் உடல் கொண்டவர் வேணும். அதுக்காக நாடகத்தின்படி சரஸ்வதியை கருவியாக்குறாங்க மம்மாவை. மாதா குருவின் மகிமைகள் கூட வேணும் இல்லையா? குரு முதல் நம்பரில் பிரசித்தமானவர். குரு பிரம்மா அப்படின்னு சொல்கிறது சரியானதுன்றார். எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகள். அதாவது மாதாவே குருன்றாங்க பாபா, மாதா குருவின் மகிமைகள் கூட வேணுன்றார். அப்போ நமக்கு மாதாவாக பிரம்மா இருக்கிறாங்க, அப்போ அவங்க தான் குருவாகவும் இருக்கிறாங்க. ஸோ எப்படி தந்தையோ அதே மாதிரி அவருடைய குழந்தைகளாகிய நாமளும் இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, பிராமணர்களாகிய நீங்களும் உண்மையான குரு ஆகிறீங்க. ஆனால் உண்மையான சத்குரு சிவபாபா. அவர்கிட்ட இருந்து ஞானத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்கிறதுனால நாமளும் குரு ஆகிறோம், உண்மையான குருன்றார். அனைவருக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான உண்மையான வழியை நீங்கள் தான் காட்டுறீங்க. ஆத்மா தான் வாய் மூலமாக மன்மனாபவ மத்தியாஜிபவ அப்படின்னு வழியை சொல்லுது மற்றவங்களுக்கு. மனதால் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, அவர் கொடுக்குற சொர்க்கத்தை மட்டும் நினைவு செய்யுங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு வழிகாட்டுது. ஸோ இங்கே தாயாகிய பிரம்மாவும் தந்தையாகிய சிவபாபாவும் குழந்தைகளாகிய நாம் எல்லாருமே அந்த ஒரே வழியைத்தான் சொல்கிறோம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறோம். இங்கே நாம்
நேரடியாக உட்காந்துட்டு இருக்கிறோம். பாப்தாதா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோன்ற நினைவும் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போன உடனே மறந்துடுறீங்க. இங்கே பாப்தாதா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஆனந்தம், ஆஹா கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன்ட்டு, பாபா கிட்ட வந்திருக்கிறோன்ட்டு. சுயதர்சன சக்கரதாரி ஆகி முக்திதாமம், பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லை சக்கரத்தையும் சுற்றிக்கிட்டே இருக்கணும், நம்ம போக போகிற சாந்தி தாமம் சுகதாமத்தையும் நினைக்கணும், அங்கே அழைச்சிட்டு போகக்கூடிய சிவபாபாவையும் நினைக்கணும். அவ்வளோதான். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் மற்றும் தந்தைக்கும் உண்மையான மதிப்பு கொடுக்கணும். இல்லை ஒருவருக்கொருவரும் மதிப்பு கொடுக்கணும், பாபாவுக்கும் மதிப்பு கொடுக்கணும். பாபா எதையும் அனுபவிக்காதவர், ஆனாலும் அவருடைய பண்டாரால் இருந்து தான் நமக்கு பாலனை நடக்குது அப்படின்னா முதல்ல அவருக்கு படைக்கணும் இல்லையா? நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவர் இல்லையா? படியளந்த பெருமாள், எல்லா ஊருக்கே படியளந்தவர்ன்றாங்க, ஆனால் அவருக்கு பிரசாதம் படைக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ இது மதிப்பு கொடுக்கறதுன்றார். பூஜைக்குரியவராக ஆகணும் அப்படின்னா இறை தொண்டராகணும், அதாவது இறைவனுக்கு சேவை செய்யணும், உதவியாளர் ஆகணும் இறை சேவையில். ஸோ எப்போ ஆத்மாவும் உடலும் தூய்மையாகுதோ அப்போ தான் பூஜை நடக்கும், பூஜைக்குரியவராக ஆகும். வரதானம்: தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சட்டப்படி நடக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்குபவரிலிருந்து புது உலகத்தை படைப்பவர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு பாபா விளக்கம் சொல்கிறாரு, யார் தனக்குத்தானே சட்டப்படி நடக்கிறவங்களாக ஆகிறாங்களோ அவங்களால தான் மற்றவங்களையும் சட்டப்படி நடக்கிறவங்களாக மாற்ற முடியும். இல்லை என்னை பார்த்து மற்றவர்கள் மாறணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம சட்டப்படி நடங்கன்னு சொல்லிவிட்டு, ஸ்ரீமத் படி நடங்கன்னு சொல்லிட்டு நாம் ஸ்ரீமத் படியே நடக்கலைன்னா மற்றவர்களும் நடக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை தான் பாபா சொல்கிறார், நீங்களே சட்டத்தை மீறி நடக்கிறீங்கன்னா மற்றவங்கள உங்களால் சட்டப்படி நடக்க வைக்க முடியாது. அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுடைய மனதில் வர எண்ணத்தில் சட்டத்தை மீறுறீங்களா? இல்லை எண்ணங்களே சாதாரண எண்ணமாக இருக்கக்கூடாது, உயர்ந்த எண்ணமாக இருக்கணும்னு சொல்கிறார். அதேமாரி பேச்சில் சட்டத்தை மீறுறீங்களா? கர்மத்தில் சட்டத்தை மீறுறீங்களா? உறவு தொடர்புகளில் சட்டத்தை மீறுறீங்களா? ஒருவருக்கு ஒருவர் சகயோகம் கொடுக்கறதில், சேவையில் சட்டத்தை மீறுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இதில் மெயினாக எண்ணம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டுமே தெரியும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் சட்டத்தை உருவாக்குறாங்களோ அவங்களே சட்டத்தை மீறுறவங்களா ஆக முடியாது இல்லையா? ஸோ ஏன்னா நாம் இப்போ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் 5000 வருட சட்டத்தை உருவாக்குது. ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற சட்டமாக நம்மளுடைய நடவடிக்கைகள் தான் மாறுது. அதனால் இந்த சமயம் யார் சட்டத்தை உருவாக்குறவங்களாக ஆகிறாங்களோ அவங்க தான் அமைதியை உருவாக்குபவராகவும் புது உலகத்தை உருவாக்குபவராகவும் ஆவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நடக்கிறவங்க இல்லை, சட்டப்படி நடக்கிறவங்க சட்டத்தை உருவாக்குறாங்க, அவங்க தான் அமைதியான உலகத்தையும் புது உலகத்தையும் உருவாக்குறாங்க. ஸ்லோகன். சூப்பரான வரதானம். ஸ்லோகன்: கர்மம் செஞ்சுக்கிட்டே கர்மத்தின் நல்ல பிரபாவத்திலேயோ அல்லது கெட்ட பிரபாவத்திலேயோ வராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கர்மாதீத்தன்றார். இல்லை ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்னு ஒரு படத்தில் டைலாக் வர மாதிரி பாபா சொல்கிறார், ஆத்மா செய்யுது. ஆத்மா சொல்லுது, உடம்பு செய்யுது. இது ஒரு எந்திரம், அவ்வளோதான்
இல்லையா? அப்படி இருக்கணும். இப்போ வந்து ஏஐ செய்யுது, நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தா ஏஐ செய்யுது, ப்ராம்ப்ட் கொடுத்தா. அந்த மாதிரி உங்கள் உடம்பு செய்யணும். அப்போ அதோடைய பாதிப்பு சூப்பராக வந்துருக்குது, அந்த மாதிரிலாம் எண்ணம் வராமல், அல்லது சரியாக வரலையே அப்படின்னு சோர்ந்து போகாமல் இருக்கிறது தான் கர்மாதீத்த நிலைன்ற. அந்த கர்மத்திலேருந்து புத்தி விடுபட்டு இருக்கணும். அதான் கர்மாதீத் ஸ்டேஜ். ஸோ அது வந்து எப்போ சாத்தியம்? பாபா நினைவிலே காரியம் செய்யும்போது தான் சாத்தியம். அவ்யக்த இஷாரா, ஜுவால ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்க. அதுக்கு விளக்கம், ஜுவால ஸ்வரூப நினைவுக்காக மனம் புத்தி ரெண்டுக்கும் ஒன்று சக்திசாலியான பிரேக்கு வேணும். ரெண்டாவது வளைக்கிறதுக்கான அல்லது மாற்றிக்கிறதுக்கான சக்தியும் வேணும். மோல்டு பண்ணிக்கிறதுக்கான சக்தியும் வேணும் இல்லையா? அதை பாபா ஒரு முறையில் வந்து ஸ்டேரிங் வீல் அப்படியே வளைச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? தவறான சைட்லேருந்து சரியான சைடுக்கு வளைச்சிடணும் டக்குன்னு. எண்ணத்தை தவறான எண்ணத்துலேருந்து சக்திசாலியான எண்ணமாக மாற்றிடணும் டக்குன்னு அப்படின்றார். அப்படியே முற்றுப்புள்ளி வச்சு டக்குன்னு அடுத்த எண்ணம் நல்ல எண்ணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும். விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த மோசமான எண்ணத்தையே அது யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ அதனால் புத்தியின் சக்தி வீணாகாமல் இருக்கும், அல்லது எந்த ஒரு ஆற்றலுமே வீணாகாமல் சேமிப்பாகிட்டு இருக்கும். டைம் வீணாகாது, சக்தி வீணாகாது. இல்லை கவலைப்பட்டுப்பட்டே இறக்குறாங்கல்ல, அவன் இப்படி சொல்லிட்டான் நினச்சே இறக்குறாங்க. துரோகம் நடந்துச்சுன்னு நினச்சே இறக்குறாங்க. அப்போ ஆயுளும் போகுது, சக்தியும் போகுது, எல்லா விதத்துலையும் நஷ்டமாயிடுது. ஆனால் ஒரு செகண்டில் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அப்படியே பாசிட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா சேமிப்பு தான் ஆகும். எந்த அளவுக்கு சேமிப்பாகுதோ அந்த அளவுக்கு கண்டறியக்கூடிய சக்தியும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் அதிகமாகுன்றார். டக்குன்னு கரெக்டாக முடிவு எடுப்பீங்க இல்லையா? வீணான விஷயத்தை மைண்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களால் முடிவே எடுக்க முடியாது. ஐயோ இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, ஒன்லி பாசிட்டிவை மட்டும் நினைக்குதுன்னா டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு கரெக்டான விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு போவீங்க. இது நடக்காமல் இருந்தால் என்ன ஆகுன்ற அந்த எண்ணமே வராது. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதில் சக்ஸஸே ஆக முடியும். ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு நினைக்கிறவன் கடைசி வரைக்கும் இதை யோசிச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டான். அதுதான் அந்த கன்விக்ஷன். முடியுன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அது லௌகீக விஷயத்தில் வெற்றி அடையணுன்னாலும் சரி, ஆன்மீக விஷயத்தில் வெற்றி அடையணுன்னாலும் சரி. ஸோ அதுக்காக இப்போ சங்கல்பங்களை நிரந்தரமாக நிறுத்தி கொண்டே செல்லுங்கள்ன்றார். டக்குன்னு பிரேக்கு, அந்த எண்ணம் வருதா டக்குன்னு பிரேக் வச்சு அப்படி பாபாட்ட போகணும். அந்த ஒரு பாட்டு வரும்ல, சிவாய நமஹன்ட்டு ஒரு எஸ்பிபி பாட்டு. ஒரு லைனுக்கும் கடைசியில் சிவாய நமஹன்னு வரும். ஸோ அந்த லைனுக்கு முன்னாடி என்ன வரும் அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி வீண் எண்ணமாக வச்சுக்கோங்க. ஒரு வீண் எண்ணம் வருவார், டக்குன்னு பாபா கிட்டே வந்து நிறுத்துறீங்க. அது எங்கேயோ ஆரம்பிக்குது, அது வேறு இடத்துக்கு போகிறதுக்கு பதில் நீங்கள் பாபா கிட்டே எடுத்தாந்து நிறுத்துறீங்க. அதான் டக்குன்னு நிரந்தரமாக பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதாவது ஒருங்கிணைத்து தயார் நிலையில் இருக்கிறதுக்கான சக்தியை தாரணை செய்யுங்க. அதுதான் ஆக்சுவலாக தயாராக இருக்கிறது. டக்குன்னு பிரேக் போட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய எண்ணத்தை தான் உங்கள் மனம் உருவாக்கணும். அப்போ தான் அது தயார் நிலையில் இருக்குது. இல்லை அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிட்ணுன்றாங்க. சாப்பிட்னா என்ன அர்த்தம்? அம்மா செத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு துக்கம் அப்படியே போயிடும். அந்த நமக்கு அல்வாவை விட இனிப்பு வந்து பாபாவுடைய ஞானம் தான். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும். ஒரு மாதாஜி அவங்க கணவன் இறந்துருக்கிறாங்க சின்ன வயசுலே. காலையில் இறக்குறாங்க, அதிகாலையில். அவங்க டக்குன்னு கிளாஸுக்கே போகிறாங்க. அவங்க பையன் கேட்குறான், அம்மா உனக்கு கொஞ்சம் கூட பற்றே இல்லையாம்மா அப்படின்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சக்தி, அதுதான் தயார் சக்தின்றது. அப்போ தான் உங்களால் கடைசியில் சக்தி கொடுக்க முடியும் எல்லோருக்கும். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எவரெடினா அதுதான். ஸோ அந்த சக்தியை தாரணை பண்ணுங்க. ஓம் சாந்தி. Love you, Bab Dada. Thank you, Bab Dada. Sama powerful Murli.